சற்றுமுன் வெளிவந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். பாஜகவின் கதை முடிந்தது. கடும் அதிர்ச்சியில் பாஜக மேலிடம். அதாவது 2024 வருட மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தலுக்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அரசியல் முக்கிய புள்ளிகள் கட்சி தாவும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் பாஜக என இரண்டு கட்சியிலும் மூத்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதனால் இன்னும் யாரெல்லாம் கட்சி மாறப்போகிறார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அனைத்து கட்சி தலைமையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகின்றன. அதோடு தங்களது பலத்தை சரிபார்த்து கொள்ள அரசியல் கட்சிகள் சர்வே எடுத்து வருகின்றன. அந்த வகையில் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வட மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் பாஜகவால் இந்தியாவின் தென் பகுதியில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிய நிலையில் வேறு எந்த கட்சியும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தமிழக மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த மாதிரியான ஆதரவு இருக்கிறது? தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தில் சர்வே நடத்தப்பட்டது. இந்த சர்வே முடிவுகள் பாஜக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து இருக்கிறது. அதாவது சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வேயின் முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தனியாக போட்டியிட்டால் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்றும், அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சர்வே முடிவுகள் வெளிவந்துள்ளன. இதனால் பாஜக மேலிடம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.